இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவின் மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய ஆத்ம மன்னா சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இந்த நாளிலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேத வசனம் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தள்ளப்படக்கூடாது என்பதாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தாவீது ராஜா இந்த ஜெபத்தை வேண்டுகிறார். அவர் தன்னுடைய பாவ அறிக்கை ஜெபமாக இதை ஏறடிக்கிறார். அவர் தன்னுடைய பாவத்திலே விழும் பொழுது தேவன் தம்மை அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக இதை வேண்டுதலாக செய்கிறார். இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று நமக்கு இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நாம் அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும், அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும் என்று நமக்கு இந்த நாளிலும் இந்த தாவீது ராஜா இதை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கால்பந்து வீரர்கள் கூடி ஒரு இடத்திலே கால்பந்து வீரர்கள் கூடியிருந்து பேசிக்கொண்டிருந்த ஒரு மேஜையிலே அவர் பயிற்சியாளராக ரசல் என்பவர் என்ன செய்தார் என்று சொன்னால், விஷம் நிறைந்த கொடிய பாம்பு ஒன்றை அந்த மேஜையின் மேல் தூக்கி போட்டார். அதன் மூலம் அந்த கால்பந்து வீரர்கள் அனைவரும் அலறி அடித்து ஓடி விட்டார்கள். இந்த இதன் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது பாவம் அவர்களை தொடரும் பொழுது அவர்களை நாம் அந்த பாவத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி, இந்த விஷம் நிறைந்த பாவம் நம்மளை தொடராதபடிக்கு அதை விட்டு நாம் ஓட வேண்டும். இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நமக்கு இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பார்க்கும் நாம் நித்தமும் அவருடைய சமூகத்திலே நாடி அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தம் உள்ளவராய் வழிநடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்த மன்னாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தரை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த வேதவசனம் மூலமாக நாங்கள் பார்த்தோம் அப்பா. சப்பா, நாங்கள் நித்தமும் நாங்கள் தேடி உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நித்தமும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீதாமே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.